பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே தாவீது நெருக்கப்படுகையிலே, தன்னுடைய பிரச்சனைகள் போராட்டத்தின் காலத்திலே தாவீது அதிகமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், வறுமைகள், கஷ்ட நேரத்திலே கர்த்தரை நோக்கி நாம் துதிக்கும் போது தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி நம்மை விடுவிப்பார் என்று பார்க்கிறோம். அப்படியாய் கூட 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே பவுல் விதமாய் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றிற்குமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆமென்.